வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 23ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 800ஆம் ஆண்டில் திருத்தந்தை 3ஆம் லியோ இழைத்ததாக கருதப்படும் குற்றங்களை விசாரணை செய்ய மன்னன் சார்லமன் ரோம் வந்து சேர்ந்தார். 1248ஆம் ஆண்டில் 3ஆம் பெர்டினண்ட் மன்னனின் படையினர் செவியா நகரை கைப்பற்றினர். 1499ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் அரசாட்சிக்கு உரிமை கோரிய பெர்கின் வார்பெக் லண்டன் கோபுரத்தில் இருந்து தப்பியோட முயல்கையில் கைதாகி தூக்கிலிடப்பட்டார். 1867ஆம் ஆண்டில் 2 அயர்லாந்தர்களை சிறையிலிருந்து வெளியேற்ற உதவியதற்காக 3 அயர்லாந்து தேசியவாதிகள் இங்கிலாந்து மான்செஸ்டரில் தூக்கிலிடப்பட்டனர். 1890ஆம் ஆண்டில் நெதர்லாந்து மன்னன் 3ஆம் வில்லியம் ஆண் வாரிசு இல்லாமல் இறந்ததால் அவரது மகள் இளவரசி விலல்மினா அரசியாவதற்கு ஏதுவாக சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டது. 1910ஆம் ஆண்டில் ஸ்வீடனில் கடைசி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1924ஆம் ஆண்டில் அந்திரோமெடா நெபுலா உண்மையில் நமது பால் வெளிக்கு வெகு தூரத்தே உள்ள பெரிதொரு விண்மீன் பேரடை என்ற எட்வின் ஹபிளின் கண்டுபிடிப்பு முதல் தடவையாக நியூயார்க் டைம்ஸில் வெளியிடப்பட்டது. 1939ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ராவல்பிண்டி என்ற பிரித்தானிய கப்பல் ஜெர்மானிய போர்க்கப்பல்களினால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ருமேனியா அச்சு அணி நாடுகளுடன் இணைந்து கொண்டது. 1946ஆம் ஆண்டில் வியட்நாம் ஆய்பங் நகர் மீது பிரெஞ்சு கடற்படைகள் குண்டு தாக்குதல் நடத்தியதில் 1000த்திற்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 1956ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரியலூரில் நடந்த தொடர் உந்து விபத்தில் 142 பயணிகள் உயிர் இழந்தனர், 110 பேர் காயமடைந்தனர். 1980ஆம் ஆண்டில் தெற்கு இத்தாலியில் இடம்பெற்ற 6.9 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தினால் 4800 பேர் உயிர் இழந்தனர். 1985ஆம் ஆண்டில் எகிப்திய பயணிகள் விமானம் கிரேக்கத்தில் இருந்து புறப்படும் போது கடத்தப்பட்டு மால்டாவில் தரை இறக்கப்பட்ட போது எகிப்திய படைகள் விமானத்தை சுற்றி வளைத்தனர். முடிவில் 60 பேர் கொல்லப்பட்டனர். 1992ஆம் ஆண்டில் முதலாவது திறன்பேசி IBM சைமன் லாஸ் வேகாஸ் நகரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1996ஆம் ஆண்டில் எத்தியோப்பிய விமானம் கடத்தப்பட்டு எரிபொருள் முடிந்த நிலையில் இந்துமா கடலில் குமரோஸ் அருகில் வீழ்ந்ததில் 125 பேர் உயிர் இழந்தனர். 2005ஆம் ஆண்டில் லைபீரியாவின் தலைவராக ஏலன் ஜான்சன் சார்லிக் தேர்வு செய்யப்பட்டார். ஆப்பிரிக்க நாடொன்றின் முதலாவது பெண் தலைவர் இவரே ஆவார். 2006ஆம் ஆண்டில் ஈராக்கில் சாதிர் நகரில் இடம்பெற்ற தொடர் குண்டு வெடிப்புகளில் குறைந்தது 125 பேர் கொல்லப்பட்டு 257 பேர் காயமடைந்தனர். 2007ஆம் ஆண்டில் அர்ஜென்டினாவுக்கும் தெற்கே எக்ஸ்ப்ளோரர் என்ற பயணிகள் கப்பல் பனிமலை ஒன்றில் மூழ்கியதில் 154 பேர் கொல்லப்பட்டனர். 2009ஆம் ஆண்டில் மகிண்டோனோவோ படுகொலையில் பிலிப்பைன்ஸில் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஆதரவாளர்கள் 58 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் நவம்பர் 23ஆம் நாளானது கத்தோலிக்கம், ஆங்கிலிக்கம், லூதரனியம் சபைகளில் திருத்தந்தை 1ஆம் கிளமெண்ட் திருவிழா அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.